அண்மையில் நடந்த சந்திப்பின் போது தனக்கு கடுமையான கண்டனம் தெரிவிக்கப்படும் என தாம் எதிர்பார்த்திருந்த போதிலும் அம்னோ தலைவர் அஹமத் ஜாகிர் ஹமிடி கனிவாக நடந்து கொண்டதாக கைரி ஜமாலுddin தெரிவித்துள்ளார். பல்வேறு துறைகளை வகித்த முன்னாள் அமைச்சரான கைரி கடந்த 2022ஆம் ஆண்டு பொதுத் தேர்தலின் போது கட்சி ஒழுக்கத்தை மீறியதற்காக ஜனவரி 2023இல் அம்னோவில் இருந்து நீக்கப்பட்டார். ரெம்பாவ் தொகுதியில் 3 முறை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த அவர் தேர்தலுக்கு முன்னதாக குறிப்பாக பரிசான் நேஷனல் அவரை பக்கத்தன் ஹரப்பானின் கோட்டையான சுங்கைபுலோ நகர்ப்புற தொகுதியில் போட்டியிட நிறுத்திய பிறகு ஜாகிட்டை வெளிப்படையாக விமர்சித்து வந்தார். இந்நிலையில் தனது பிரத்யேக போட்காஸ்ட் நிகழ்ச்சியில் பேசிய கைரி தனது உறுப்பினர் பதவியை மீண்டும் செயல்படுத்துமாறு அம்னோ தலைவரிடம் கோருவதற்காக கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஜாகிட்டை சந்தித்ததாக தெரிவித்தார். தாம் ஒரு புதிய உறுப்பினராக கோரவில்லை என்றும் மாறாக தனது உறுப்பினர் பதவி நீக்கம் ரத்து செய்யப்பட வேண்டும் என்றே கேட்டதாகவும் திங்கட்கிழமை அம்னோவில் மீண்டும் சேர விண்ணப்பித்த கைரி தெரிவித்தார். 1.5 முதல் 2 மணி நேரம் கூட்டம் நன்றாக சென்றது என்றும் சற்று கடுமையாக விமர்சிக்கப்படுவேன் என்று எதிர்பார்த்திருந்த நிலையில் அவர் கனிவாக நடந்து கொண்டதாகவும் கைரி தெரிவித்தார். தனது திட்டங்கள் மற்றும் வரவிருக்கும் தேர்தல்களுக்கான தயாரிப்புகள் குறித்து ஜாகித் விரிவாக பேசினார் என்றும் அம்னோவுக்கு திரும்பினாலும் தனது போட்காஸ்ட் நிகழ்ச்சியை தொடர்வேன் என்றும் கைரி தெரிவித்ததாகவும் அதற்கு ஜாகித் புன்னகைத்ததாகவும் கைரி கூறினார். மலேசியாவில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளிடமிருந்தும் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ தமக்கு வாய்ப்புகள் வந்த போதிலும் தாம் வேறு எந்த கட்சியிலும் சேரவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். அம்னோவுக்கு திரும்புவதே தனது முதல் தேர்வாக இருந்ததால் தாம் வேண்டாம் என்று சொன்னதாக கைரி தெரிவித்தார். இன்று முதல் நாடு முழுவதும் ரோன் 97 பெட்ரோல் விலை 70 காசுகள் உயரும் என்றும் அதே நேரத்தில் மேற்கு மலேசியாவில் டீசல் விலை 80 காசுகள் அதிகரிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போதுள்ள 1 லிட்டர் ரோன் 97 ரக பெட்ரோலின் விலை 3 வெள்ளி 85 காசிலிருந்து 4 வெள்ளி 55 காசாக நிர்ணயிக்கப்படும் என்று ஒரு அறிக்கையில் நிதி அமைச்சு தெரிவித்துள்ளது. மேற்கு மலேசியாவில் டீசல் விலை 1 லிட்டர் 3 வெள்ளி 92 காசிலிருந்து 4 வெள்ளி 72 காசாக நிர்ணயிக்கப்படும். பூடி 95 திட்டத்தின் கீழ் மானிய விலையில் வழங்கப்படும் ரோன் 95 ரக பெட்ரோல் 1 லிட்டர் 1 வெள்ளி 99 காசு என்ற விலையிலேயே தொடரும் என்றும் அதே நேரத்தில் சபா சராவா மற்றும் லாபுவானில் டீசல் விலை 1 லிட்டர் 2 வெள்ளி 15 காசு என்ற விலையிலேயே நீடிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மானியம் இல்லாத ரோன் 95 ரக பெட்ரோலின் சில்லறை விலை 1 லிட்டர் 3 வெள்ளி 27 காசு என்ற அளவில் தொடர்ந்து நீடிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விலைகள் மார்ச் 25ஆம் தேதி வரை அமலில் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் ஏற்பட்ட போரின் விளைவாக டீசல் விலை அதிகரித்துள்ள நிலையில் அரசு டீசலுக்கு மானியம் வழங்க முன்வராவிட்டால் சுற்றுலா போக்குவரத்து நிறுவனங்கள் தங்கள் தொழிலை மூட வேண்டிய கட்டாயத்திற்கு உள்ளாகலாம் என்று ஒரு சங்கம் எச்சரித்துள்ளது. மேற்கு மலேசியாவில் டீசல் விலை கடந்த வாரம் 80 காசுகள் அதிகரித்ததை தொடர்ந்து இன்று முதல் 80 காசுகள் உயரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. டீசல் விலை உயர்வானது தங்களின் அன்றாட செயல்பாடுகளுக்கு டீசலை முழுமையாக சார்ந்திருக்கும் சுற்றுலா பேருந்து மற்றும் வேன் வழங்குநர்கள் போன்ற சுற்றுலா போக்குவரத்து நிறுவனங்கள் மீது குறிப்பிடத்தக்க அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது என்று மலேசியா சுற்றுலா சங்கமான மிட்டா தெரிவித்துள்ளது. சுற்றுலா போக்குவரத்து துறைக்கு அரசு சிறப்பு டீசல் மானியம் வழங்காவிட்டால் அதிகரித்து வரும் செயல்பாட்டு செலவுகள் காரணமாக பல நிறுவனங்கள் தங்கள் தொழில்களை மூடுவதை தவிர வேறு வழியில்லை என்று மிட்டாவின் துணைத் தலைவர் லோகேஸ்வரன் கே சுகுமார் ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். ஹரிரயா கொண்டாட்டத்திற்காக சொந்த ஊர்களுக்கு திரும்பும் வாகனங்களின் எண்ணிக்கை அதிகரித்ததை தொடர்ந்து நோன்பு திறந்த பிறகு நாடு முழுவதும் உள்ள முக்கிய நெடுஞ்சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் மோசமடைந்தது. கோம்பாக் சுங்கச்சாவடியில் குறிப்பிடத்தக்க நெரிசல் கண்டறியப்பட்டதாகவும் பத்து கேவ்ஸ் அருகே உள்ள டியூக் நெடுஞ்சாலை வரை வாகனங்கள் நீண்டு சென்றதாகவும் மலேசிய நெடுஞ்சாலை ஆணையமான LLM செய்தி தொடர்பாளர் ஒருவர் தெரிவித்தார். வடக்கு நோக்கிய திசையில் ரவாங் தெல்தானிலிருந்து புக்கிட் பெருந்தோங் வரையிலான போக்குவரத்து கிட்டத்தட்ட ஸ்தம்பித்ததாக அந்த செய்தி தொடர்பாளர் நேற்று இரவு கூறினார். வடக்கு நோக்கிய பாதையில் சுங்கை புவாயா முதல் புக்கிட் பெருந்தோங் வரை கிலோமீட்டர் 429.7 ஏற்பட்ட ஒரு விபத்தும் இந்த நெரிசலுக்கு காரணம் என்றும் அது அவசர கால பாதையை தடுத்ததாகவும் அந்த செய்தி தொடர்பாளர் மேலும் கூறினார். இன்றும் போக்குவரத்து நெரிசல் தொடர்ந்து அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக LLM தெரிவித்துள்ளது. சாலை பயனாளர்கள் சலுகையாளர்களால் வழங்கப்படும் பயண நேர ஆலோசனை அட்டவணைகளின்படி தங்கள் பயணங்களை திட்டமிடவும் வாகனம் ஓட்டுவதற்கு முன்பு போதுமான ஓய்வு எடுப்பதை உறுதி செய்யவும் அறிவுறுத்தப்படுகிறார்கள் என்று செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார்.
கடந்த வாரம் பேரா ஈப்போவில் உள்ள சன்வே சிட்டியில் ஒரு சீன கோயிலின் பலிபீடத்தை அவமதித்த குற்றத்தை ஒப்புக்கொண்ட ஒருவருக்கு நேற்று 8 மாதம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. ஒரு மதத்தை அவமதிக்கும் நோக்கத்துடன் வழிபாட்டு தலத்தை அவமதித்ததாக அந்த நபர் மீது ஈப்போ மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டதாக பேரா காவல்துறை தலைவர் நூர் ஹிஷாம் நோர்டின் தெரிவித்தார். தண்டனை சட்டத்தின் பிரிவு 295 கீழ் பதிவு செய்யப்பட்ட இந்த குற்றச்சாட்டுக்கு தண்டனை உறுதி செய்யப்பட்டால் 2 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை, அபராதம் அல்லது இரண்டும் சேர்த்து விதிக்கப்படலாம் என்பது குறிப்பிடத்தக்கது. சபாவின் கினாபத்தங்கான் கம்போங் செகாலியுட் பகுதியில் உள்ள ஒரு ஆற்றில் நேற்று முன்தினம் இரவு முதலையால் தாக்கப்பட்டு இழுத்துச் செல்லப்பட்ட ஒருவரின் துண்டிக்கப்பட்ட உடலை மீட்புக் குழுவினர் கண்டெடுத்துள்ளனர். 28 வயதான ரயான் அப்துல்லா என்ற சம்பந்தப்பட்ட நபரின் உடல் அவர் தாக்கப்பட்ட இடத்திலிருந்து சுமார் 500 மீட்டர் தொலைவில் காலை 9:55 மணிக்கு ஆற்றில் மிதந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டது என்று கினாபத்தங்கான் தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலைய தலைவர் ஹைரி தெரிவித்தார். பாதிக்கப்பட்டவரின் கைகளும் கால்களும் துண்டிக்கப்பட்டிருந்தன என்று அவர் கூறியதாக சினார் ஹரியான் செய்தி வெளியிட்டுள்ளது. மேல் நடவடிக்கைக்காக உடல் காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டது. நேற்று காலை ரயானின் தந்தை இந்த சம்பவத்தை கண்ட பிறகு நேற்று இரவு சுமார் 8:20 மணிக்கு தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறைக்கு தகவல் அளித்ததாக ஹைரி கூறினார். ஆற்றில் இறால் பிடிப்பதற்காக வலை வீசிக் கொண்டிருந்த போது ரயான் தாக்கப்பட்டதாக அவர் கூறினார். மீட்பு குழுவினர் இரவு 9:10 மணிக்கு சம்பவ இடத்திற்கு வந்து தேடுதல் வேட்டையை தொடங்கினர். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.